ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து த பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத் எமிலி டிக்கின்சன் எழுதின பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத்தில் இருந்து 2001லேருந்து 2019 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மோபி டிக், அமெரிக்கன் ஸ்காலர், அப்புறம் வந்து பேசேஜ் டு இந்தியா, அப்புறம் ராபர்ட் ஃபாஸ்ட் எழுதின மெண்டிங் வால் ப்ரீக்ஸ் வெஸ்டர்னிங் ப்ரூக், இந்த மாதிரி யூனிட் 6ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத 2001லேருந்து 2019 வரைக்கும் ஒரு வீடியோவான பார்ட் 1ல் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க யூனிட் 6ல் இருக்கிற பாதி கொஸ்டினை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் சூப்பராக இந்த நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே ஓல்டு கொஸ்டின் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், ஒரு ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசைர், த ஹேரி ஏப், யூஜின் ஓவனில் எழுதின ஹேரி ஏப், அப்புறம் வந்து டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன், அப்புறம் வந்து தோரு வால்டன், அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் பார்ட் 2 வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா வரிசையாக கண்டினியூஸாக போட்டிருக்கேன் அந்த யூனிட் 6ல். இது ஃபுல்லாக யூனிட் 6லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பவர் ஆஃப் பாயிண்ட் வந்து என்னால் முடிஞ்சளவு எஃபெக்டிவாக போட்டிருக்கேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டினே உங்களை வந்து என்னென்னா 2019 டிஆர்பியில் வந்த கொஸ்டினை வந்து நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லா 3 தடவை ரீட் பண்ணால் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் அடிச்சிருக்கலாம். 2019 எழுதினவங்களுக்கு சொல்கிறேன், ஃபெயில் ஆனவங்க இந்த கொஸ்டினை தப்பாக அடித்தவங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த கொஸ்டின் வந்து நான் கரெக்டாக அடித்தேன், எழுதும்போது ஞாபகம் இருக்குது. சரி, வாங்க என்ன கொஸ்டின் சொல்லி பார்க்கலாம். We passed the school children stove at recess in the ring. We passed the ring. We passed the field gassing rain. To whom does are referred to in above said lines? அதாவது அந்த போயமோட லைனை வந்து கொடுத்துட்டாங்கப்பா. We passed the ring, we passed the setting swift, we passed the field of gassing, we passed the school children அப்படின்னு வருது இல்லையா? அதில் வந்து வி அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்றத டு ஹூம் டஸ் வி ரெஃபர் டு எதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த வி வந்து யாருன்னா சாலிட்ரி அண்ட் த்ரஷா, இல்லை போயட் அண்ட் டெத்தா, த போயட் அண்ட் ஹர் லவ்வரா, இல்லை போயட் அண்ட் ஹர் ஃப்ரெண்டா. வி பாஸ்டு த கேஸிங் ரைன், வி பாஸ்டு த ஸ்கூல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி இந்த வி அப்படி வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஈஸி தான். அது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கே தெரியும், எமிலி டிக்கின்சன் அவங்க வந்து அந்த போயட்டு தான். ப்ளஸ் எது கூட கூப்பிட்டு போவாங்க அந்த சேரட்டில், உங்களுக்கே தெரியும். இந்த போயம் படிச்சிருந்தீங்கன்னா எது கூட கூப்பிட்டு போவாங்கன்னா டெத்து கூட தான் கூப்பிட்டு போவாங்க. ஸோ இதில் வர நான் எல்லாமே யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு டாபிக் கூட விடலை, எல்லாமே வந்து நான் போட்டுட்டேன் வீடியோ. அது வந்து போய் என் ப்ளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணுங்கள். யூனிட் வைஸ் போட்டிருப்பேன் சம்மரி. தெரியாதவங்க அதை போய் பார்த்து படிச்சுக்கோங்க. என்னோடய சேனலில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ப்ளஸ் வந்து சம்மரிஸு 1 to 10ல், அப்புறம் எம்சிக்யூஸ் தனியாக, இந்த எம்சிக்யூஸில் தனியாக அதுக்குன்னு ஒரு எம்சிக்யூஸு, அப்புறம் கோட்ஸு எல்லாமே வந்து போட்டிருக்கேன் டீட்டெயிலாக. நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க என் சேனலை. இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், தனித்தனியாக கொடுத்துருப்பேன். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா த போயட் அண்ட் த டெத். ஆன்சர் ஆப்ஷன் பி, த போயட் அண்ட் த டெத். இப்படி தாங்க கேட்டான் 2019 எல்லா கொஸ்டினுமே இன்டெப்த்தாக ட்விஸ்டடாக தான் கேட்டான். நம்ம கொஞ்சம் அந்த புரிஞ்சு அடிச்சிருந்தா கண்டிப்பாக அடித்து உள்ளே போயிருக்கலாம். சரி விடுங்க, இந்த டைம் நம்ம எல்லாருமே பாஸ் பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Because I could not stop for death, death is objectified through the figure of the dash. Option A, a children. Option B, a setting sun. Option C, grinds. Option D, gentle driver. Answer is option D, gentle driver. Okay, note பண்ணிக்கோங்க. The carriage in which Dickinson travelled held the poetess death and dash. The carriage
அப்புறம் எமிலி டிக்கின்சன்ஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஹெல் த பொயட்டஸ் டெத் அண்டு பொயட்ட டெத் யார் யார் கூட போகிறாங்கன்னா டெத் அண்டு இம்மார்டாலிட்டியா, மொராலிட்டியா, இம்மொராலிட்டியா, ஃபியரா, இந்த நாளில் வந்து எது கூட ட்ராவல் பண்ணி போகிறாங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இந்த போயம் படிச்சிருந்தேன்னா ஈஸியாக அடிச்சிருப்பீங்க. ஆப்ஷன் ஏ இம்மார்டாலிட்டி. இம்மார்டாலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஓகே இந்த கொஸ்டினுக்கு வந்து ஓகே, with whom does Emily Dickinson dislike her journey in the poem because I could not stop for death? because I could not stop for deathல வந்து எமிலி டிக்கின்சன் வந்து யாரு கூட ஜேர்னி பண்ணுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்டா, டெத்தா, ஷேடோவா, இல்லை நோட்டாவா, நன் ஆஃப் த அபவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஐம் ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஸோ சாரி. கொஸ்டின் வந்து இந்த இடத்துல வித் ஹூம் டஸ் எமிலி டிக்கின்சன் டிஸ்லைக் வராது, டிஸ்கிரைப்னு போட்டுக்கோங்க. அதனால் மாற்ற முடியல, பவர் பாயிண்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ நல்லா போட்டுக்கோங்க. சாரி. வித் ஹூம் டஸ் எமிலி டிக்கின்சன் டிஸ்லைக் வராது, டிஸ்கிரைப் போட்டுக்கோங்க. டிஸ்கிரைப் ஹர் ஜேர்னி இன் த போயம் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். அது வந்து டிஸ்கிரைப் தான் வரும். எதை டிஸ்கிரைப் பண்ணி பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத்தில் வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு போவாங்க, ஜேர்னி பண்ணிவிட்டு போவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஃப்ரெண்டு கிடையாது, ஷேடோ கிடையாது, நோட்டா கிடையாது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, டெத்து தான் ஆன்சர். கண்டுபிடிச்சிட்டேன், டெத்து தான் ஆன்சரு. ஏன்னா அவங்கள தான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத் வாஸ் ரிட்டன் பை. இந்த கொஸ்டின் வந்து 3 தடவை கேட்டிருக்காங்க. 2001, 2003 அண்ட் 2012 or 9 வந்து கேட்டிருக்காங்க. 3 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான். பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத் வாஸ் ரிட்டன் பை ராபர்ட் ஃபாஸ்ட், இ கமின்ஸ், கால்சன்பர்க், எமிலி டிக்கின்சன்ஸ். உங்களுக்கே தெரியும். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்கூல் ஃபார் கேண்டில் கிடையாது, ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசைர். டெனிசி வில்லியம்ஸ்னு எழுதின ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசைர்லேருந்து 2001 2019 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க. In which city is the play A Streetcar Named Desire set? Streetcar Named Desire அந்த ப்ளே வந்து எந்த ஒரு பிளேஸில் வந்து செட்டிங் பிளேஸ் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்றத வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆம்ஸ்ட்ராமா, ஆப்ஷன் பி நியூ ஆர்லன்ஸா, ஆப்ஷன் சி மேட்ரிடா, ஆப்ஷன் டி நியூ ஜெர்சியா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி நியூ ஆர்லன்ஸ். நியூ ஆர்லன்ஸில் தான் ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசைர் அந்த ப்ளே வந்து செட்டிங் பிளேஸ் வந்து அங்கே தான் அமைச்சிருப்பாங்க. டூபியஸ் வந்து இஸ் a lady caught in the vortex of dash. Benchi Dubious is a lady caught in the vortex of dash. Option A, Pride and Prejudice. Option B, Endeavour and Passion. Option C, Love and Sympathy. Option D, Illusion and Artifice. Answer is option D, Illusion and Artifice.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டென்னசி வில்லியம்ஸ் மெமரி ப்ளே ஆஃப் டென்னசி வில்லியம்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டென்னசி வில்லியம்ஸ் எழுதுனாலே மெமரி ப்ளே வந்து எது கீழே வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசைர், ஆப்ஷன் பி எ கிளாஸ் மேனகரி, ஆப்ஷன் சி கேட் ஆன் த ஹாட் டின் ரூஃப், ஆப்ஷன் டி நோட்டா, நன் ஆஃப் த அபோவ். இதில் வந்து எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி த கிளாஸ் மேனகரி தான் டென்னசி வில்லியம்ஸ்ன்னு எழுதின மெமரி ப்ளே. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. The car that Blanche takes to travel is named. The car Blanche takes to travel is named dash. Greed, lust, love, desire. இது வந்து டைட்டில்லே வருது இல்லைங்க, ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசைர்னு. அந்த காரோட டிசைர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ட்ராவல் பண்ணி படம்ன்ற கதை ஃபுல்லாக டிசைர் சுற்றி தான் வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி டிசைர். A streetcar named Desire was produced in dash. எந்த இயர் வந்து நம்ம டென்னசி வில்லியம்சன் எழுதின ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசைர் நாவலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1945, ஆப்ஷன் பி 1947, ஆப்ஷன் சி 1955, ஆப்ஷன் டி 1961. Correct answer is option B 1947. 1947 தான் இவங்க வந்து ஸ்ட்ரீட் கார் நேம் டிசைரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹேரி ஏப் போயிடலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தமிழ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் இப்போ இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் வந்து த ஹேரி ஏப் யூஜின் 2009 எழுதின ஹேரி ஏப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் 2001 2019 வரைக்கும் கேட்டாங்க அப்படின்றத ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின் என்னென்ன கேட்டாங்கன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேக் மீ அவே ஓ த ஃபில்தி பீஸ்ட். இந்த வேர்டை ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, பட் அதில் வந்து சொன்னவங்க வந்து அந்த ஹீரோயின். அந்த ஃபில்தி பீஸ்ட் இந்த இடத்துல வந்து பீஸ்ட் ஹியர் ரெஃபர்ஸ் டு. இந்த இடத்துல வந்து பீஸ்ட் அப்படின்றது யாரை குறிக்குது, எந்த கேரக்டர் குறிக்குது அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ டஃப்லஸ், ஆப்ஷன் பி பேடி. டஃப்லஸ் அது தேவையில்லாத ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி பேடி, ஆப்ஷன் சி வந்து லாங், ஆப்ஷன் டி வந்து யாங். அந்த டஃப்லஸ்க்கு தான் ஒய் போட்டேன், எல்இஎஸ் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் ஏ. இவங்க எல்லாமே அந்த இதில் வரக்கூடிய கேரக்டர், இதில் ஹேரி ஆப்பில் வரக்கூடிய கேரக்டர், சரியா? ஸோ இதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபில்தி பீஸ்ட் அப்படின்னா யாங்க்கு தான் ஹேரி ஆப்பில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The tragic protagonist in the Harry Ape is dash. Tragic protagonist வந்து ஹேரி ஏப்பில் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லாங்கா? ஆப்ஷன் ஏ லாங், ஆப்ஷன் பி யாங். அது ஆப்ஷன் ஏ செகண்ட் இன்ஜினியர், ஆப்ஷன் பி பேடி, ஆப்ஷன் சி யாங், ஆப்ஷன் டி லாங். லாங்கா, யாங்கா, பேடியா, செகண்ட் இன்ஜினியரா? உங்களுக்கே தெரியும். ஆன்சர் வந்து சி யாங் தான் வந்து இந்த ட்ராஜிக் ப்ரொட்டகானிஸ்ட் ஹேரி ஏப்பில் வர ட்ராஜிக் ப்ரொட்டகானிஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா யாங்க்கு தான். த ஹேரி ஏப் யூசஸ் த டெக்னிக் ஆஃப் டேஷ். ஹேரி ஏப்பில் வந்து என்ன டெக்னிக் வந்து இவர் நம்ம யூஜின் 19 யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது கொஸ்டின். ஆப்ஷன் ஏ சிம்பலிசம், ஆப்ஷன் பி அப்சர்வ்ட், ஆப்ஷன் சி எக்ஸ்ப்ரெஷனிசம்,
ஆப்ஷன் டி ஆங்க்ரி தேட்டர். இந்த நாளில் வந்து எந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி எக்ஸ்பிரஷனிசம். எக்ஸ்பிரஷனிசம் அப்படின்ற டெக்னிக் தான் நம்ம ஸ்ட்ரீட் கார் நேம் டிசைனில் யூஜின் ஓனையில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஓகே. யாங்க். யாங்க் அப்பியர்ஸ் இந்த பிளே டேஷ். யாங்க் வந்து கீழே வர்றதில் எந்த பிளேயில் வந்து அப்பியர் ஆவான் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டே வித்தவுட் எண்ட். ஆப்ஷன் பி ஐஸ்மேன் காமத். ஆப்ஷன் சி த எம்பரர் ஜோன்ஸ். ஆப்ஷன் டி த ஹேரி ஏப். ஓகே. இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன். டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன் வந்து டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன் வந்து ஆர்த்தர் மில்லர் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. ஓகே. இந்த டெத் ஆஃப் த சேல்ஸ்மேனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில் 2001 2019 வரைக்கும் அப்படின்றத இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து பார்க்கலாம் வாங்க. What is the name of the specific test that Biff and Bernard are preparing to take up in the play Death of the Salesman? What is the name of the specific test that Biff and Bernard are preparing to take up in the play Death of a Salesman? Option A FRCP. Option B Regents. Option C high school less level. Option D Cambridge advanced level. Answer is option C high school S level. Salesman takes place in Dash house. The action of the play Death of the Salesman takes place in Dash house. யாரோட ஹவுஸில் வந்து டெத் ஆஃப் த பிளே வந்து மேக்ஸிமம் வந்து ஆக்ஷன் நடக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அங்கிள் பென்ஸ். ஆப்ஷன் பி மிஸ் ஃபாரஸ்டிஸ். ஆப்ஷன் சி வேக்னஸ். ஆப்ஷன் டி வில்லி லோமன்ஸ். Answer is option D Willy Loman's. வில்லி லோமன் அப்பியர்ஸ் இந்த பிளே டேஷ். வில்லி லோமன் அப்படின்ற கேரக்டர் கீழே வர்றதில் எந்த பிளேயில் வந்து அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆல் மை சன்ஸ். ஆப்ஷன் பி த ப்ரைஸ். ஆப்ஷன் சி த க்ரூஷியபிள். ஆப்ஷன் டி டெத் ஆஃப் சேல்ஸ்மேன். இந்த கொஸ்டினை வந்து கிட்டத்தட்ட 2 தடவை கேட்டிருக்காங்க. 2003 and 2001 கேட்டிருக்காங்க சேம் கொஸ்டின். ஓகேவா. வில்லி லோமன் வந்து டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன் அப்படின்றதெல்லாம் பிளேயில் தான் அப்பியர் ஆவார். ஓகே. இந்த பார்த்துக்கோங்கப்பா. ஆன்சர் வந்து டி தான் போட்டிருக்கேன். ஓகே. வில்லி லோமன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன் தான் வருவான்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் பேசுகிறேன். இப்போ இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹென்ரி தோரு எழுதுனா வால்டன் அதில் வந்து என்னென்ன கொஸ்டின் 2001 2019 வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்றது யூனிட் 6 அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க, ஹென்ரி தோரு எழுதுனா வால்டனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. Henry Thoreau எழுதின வால்டன் வந்து was based on his life felt Walden born from. இந்த வால்டனில் வர அந்த கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு டேட்லேருந்து இன்னொரு டேட் வரைக்கும் அந்த வால்டன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அந்த கேரக்டர் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அது எந்த டேட்டில் எந்த இயர்லேருந்து எந்த டேட்டு எந்த இயர் வரைக்கும் வாழ்ந்தார் அப்படின்றது தான் கொஸ்டின். 2 years 2 months 2 days easy.
சரிங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஹென்ரி தோரோட வால்டனில் அந்த லைஃப் வால்டன் June 6, 1842 to September 6, 1844, September 12, 1847 to July 6, 1849, July 4, 1845 to option C, July 4, 1845 to September 6, 1847, option D, August 7, 1843 to March 6, 1845. இந்த 4 ஆப்ஷனில் எந்த டேட்லேருந்து எந்த டேட் எந்த இயர் வரைக்கும் அவர் வந்து வால்டனில் வந்து வாழ்ந்தார் கண்டுபிடிங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. டேட் கரெக்டாக எழுதிக்கோங்க. July 4, 1845 to September 6, 1847. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. July 4, 1845 இருந்து September 6, 1847 வரைக்கும் அந்த வால்டனில் வந்து வாழ்வார். ரொசமண்ட்ஸ் பாண்ட் இஸ் a dash. ரொசமண்ட் பாண்ட் இஸ் a dash. ரொசமண்ட் பாண்ட் வந்து என்ன அப்படின்னு, அது எங்கே இருக்குது, அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து ரொசமண்ட் பாண்ட் வந்து ஒரு கரெக்டான ஆன்சர் வந்து லேக். ஆப்ஷன் ஏ லேக். ரொசமண்ட் பாண்ட் இஸ் a லேக். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. Which part of the day is the ideal for nurturing art and poetry according to Henry Thoreau? Which part of the day is the ideal for nurturing art and poetry according to Henry Thoreau? Option A morning, option B afternoon, option C evening, option D night. The answer is ஆப்ஷன் ஏ நைட் அப்படின்னு கிடையாது. ஆப்ஷன் ஏ மார்னிங். மார்னிங்கை தான் வந்து அந்த பார்ட் ஆஃப் டேயில் வந்து ஐடியல் நியூஸ்ரிங்காக வந்து கொண்டு வந்திருப்பார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மார்னிங். I went to the woods because I wished to live deliberately. I went to the woods because I wished to live deliberately. Who wrote these lines? Option A Emerson, option B Robert Frost, option C Walt Whitman, option D Henry Thoreau. I went to the woods because I wished to live deliberately. இந்த லைன் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ எமர்சனா, ஆப்ஷன் பி ராபர்ட் ஃபாஸ்ட், ஆப்ஷன் சி வால்ட் விட்மேனா, இல்லை ஆப்ஷன் டி ஹென்ரி தோரு. அவ்வளோதான், யூனிட் 6 முடிஞ்சிருச்சு. யூனிட் 6ல் வர எல்லா கொஸ்டினுமே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 7 வந்து நான் போடுறேன். யூனிட் 7ல் 2001 2019 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். இப்போ யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் எங்கடா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பீங்க. அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வேறு உங்களுக்கு என்னென்ன அடுத்து வந்து நான் யூனிட் 7 போட்டு யூனிட் 8 9 10 இதெல்லாம் வந்து ஓல்டு கொஸ்டின் வந்து போட்டதுக்கப்புறம் என்னோடய பிளான் வந்து இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் வந்து போடலான்ட்டு இருக்கேன். ஸோ என் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அக்கேஷ்னலாக இல்லை டெய்லியும் போடக்கூடிய அந்த டிஆர்பி பற்றின வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சூப்பராக நான் போட்டுருப்பேன். படிங்க, பாஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கீழே வந்து 1 to 5 யூனிட்டில் 2001 2019 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை வந்து கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி நான் போட்ட யூனிட் 6ஓட பார்ட் 1ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் my lovable friends. Thank you so much for your love and support. Thank you.